அன்பு நண்பர்களே, அருமை தோழர்களே, என் உயிரிலும் மேலான முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய அன்பு உடன்பிறப்புகளுக்கு எனது முதற்கண் வணக்கம். இந்த பதிவு எதற்குனா, நேற்று சென்னையிலே நடந்த விமான சாகச நிகழ்ச்சியிலே சுமார் 3 லட்சத்திற்கு மேலாக பொதுமக்கள் கூடுவார்கள் என்று தமிழக அரசின் சார்பிலேயும் அதனுடைய இந்த விழாவை ஏற்பாடு செய்த இந்திய இராணுவத்தின் சார்பாகவும் கணிக்கப்பட்டது. ஆனால் அங்கு ஒப்பிட்டதை விட சுமார் 15 லட்சத்திற்கும் மேலாக பொதுமக்கள் கூடியதன் காரணமாக அங்கு 5 நபர்கள் உயிரிழந்ததாக அந்த செய்தியை கேட்டு உண்மையிலேயே மன வருத்தம் கொண்டோம். அதாவது ஒரு உயிர் என்றாலும் இந்த தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடாது என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. அதை விட்டு அந்த 5 உயிர்கள் பறிகொடுத்த அந்த உறவினர்களை காயப்படுத்தும் விதமாக அரசியல் நாடகத்தை அரங்கேற்றியிருக்கக்கூடிய திரு சிலுவம்பாளையத்தினுடைய சிலுக்கு எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கும் இன்னொருத்தர் அது என்னது நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு பூத்த காளான் போல வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒன்று தொடங்கியிருக்காரு. மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வந்ததுலேருந்து அறிக்கையின் வாயிலாக தன்னுடைய அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி கொண்டு தமிழகத்தில் செல்லா ஓட்டாக திரிந்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். அதாவது இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 47 வயசு ஆக போகுது. இதுவரையிலும் தமிழ்நாட்டில் எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறது, எத்தனையோ உயிரிழப்புகள் நடந்திருக்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை, கும்பகோணத்திலே அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பட்டாபிஷேகம் என்கின்ற பெயரிலே ஆடம்பரமாக மக்களை அழைத்து அங்கு கூட்ட நெரிசல்களிலே சுமார் 100க்கும் மேற்பட்டோர் செத்தார்களே. அப்பொழுது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது இந்த மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வாய் திறக்கவில்லை. இன்று கூட்டணியிலே இருந்து கூட சிலர்கள் கூவிக்கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி கவலை கிடையாது எங்களுக்கு. கூட்டணி தர்மத்தை மீறி அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அவர் பேசட்டும், பேசட்டும், ஏசட்டும், தூற்றும் என்று எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதை விட்டுவிட்டு இந்த சங்கிகளுடைய கூட்டமெல்லாம் இன்று கதறுகிறது என்று அதை நினைத்து வாடியவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் இல்லை என்பதை முதலில் உற்று நோக்க வேண்டும். ஒரு உயிர் என்றாலும் அது தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணிலிருந்து போகக்கூடாது என்பதுதான் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய ஒரு லட்சியமாக இருக்கிறது. அதை விட்டுவிட்டு 5 பேர் உயிரிழந்தது மிகவும் உள்ளளவும் வருத்தத்தோடு நாங்கள் எங்களுடைய தலைவர் அறிக்கையை வெளியிடுகிறார். அப்பொழுது என்ன செய்கிறார்கள்? அரசியல் நாடகத்தை அரங்கேற்ற வேண்டும் என்பதற்காக அதாவது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது, சரியான முன்னேற்பாடுகள் செய்யவில்லை திமுக அரசு, கையாளாகாத திமுக அரசு என்று பேசக்கூடிய அந்த சிலுவம்பாளையத்தினுடைய சிலுக்கு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய பின்னால் நடந்த நினைவுகளை உற்று நோக்க வேண்டும், அதை யோசித்து பேச வேண்டும். அதாவது மைக்கு கொண்டு வந்து நீட்டிட்டாங்கன்னா என்ன வேணாலும் பேசிடலாம் நினச்சி பேசக்கூடிய இந்த சிலுவம்பாளையத்தினுடைய சிலுக்குக்கும் இந்த பிஜேபி சங்கிகளுடைய கூட்டத்திற்கும் நான் சொல்கிறேன், இதே தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டிலே அப்பாவி 14 உயிர்களை சுட்டு மாய்த்தார்களே, அன்று யாருடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது? எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தார். பொள்ளாச்சியிலே பாலியல் வன்கொடுமை என்கின்ற பெயரில் 100கணக்கான பெண்கள், இளம் பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்து அரசியல் பின்புலத்தோடு அரங்கேற்றினார்களே, அப்பொழுது யார் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது என்று திரும்பி பார்க்க வேண்டும். அதாவது எதிர்பாராத விதமாக 3 லட்சம் 4 லட்சம் கூடுவார்கள் என்ற இடத்தில் 15 லட்சத்திற்கு மேலாக கூடியதன் காரணமாக அங்கு உயிரிழப்பு நேர்ந்திருக்கிறது. அதை விட்டுவிட்டு அதை எப்படி அரசு கையாளாகாத அரசு என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக திமுக என்பது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு உயிர் கூட இழக்கக்கூடாது என்பதற்காக திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. இது எல்லோருக்கும் சமமான ஆட்சி, இது எல்லோருக்குமான ஆட்சி என்பதை மறந்துவிட்டு பேசக்கூடிய இந்த சில சங்கிகளுக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா காலத்திலே கும்பகோணத்திலே நடந்த பட்டாபிஷேகம் என்கின்ற பெயரிலே சுமார் 100க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள், ஏழை எளியோர் அங்கு செத்து மாய்ந்தார்களே, அப்பொழுது வாய் திறக்க முடிந்ததா? மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அன்றும் அவர் பிறந்து விட்டார் அல்லவா? அன்று வாய் திறக்காத விஜய் அவர்கள் இன்று சட்டம் ஒழுங்கு திமுக அரசு கையாளாகாத தனத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதாவது கூட்டணி தர்மத்தை மறந்து பேசுபவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எது நடந்தாலும் அது நன்றாக நடக்கும், எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. யாரும் எதிர்பாராத ஒரு செயலாக அமைந்து 5 உயிர்கள் என்பது இந்த தமிழ்நாட்டை விட்டு நேற்று பிரிந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே மன அளவில் வேதனையோடு சொல்கிறேன். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால்,
14 உயிர்கள் தூத்துக்குடியிலே சுட்டு மாய்க்கும் பொழுது நான் தொலைக்காட்சியில் பார்த்து அறிந்து கொண்டேன் என்று சொன்ன ஒரு மானங்கட்ட முதல்வர் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி தான். அதை மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, அதாவது எல்லாரும் 2 காலில் நடப்பாங்க, எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் 4 காலில் தவழ்ந்து தவழ்ந்து ஊர்ந்து போய் முதல்வர் ஆனார் என்பதை மறந்துவிட்டு இன்று பேசுகிறார். திமுக ஆட்சி சரியில்லை என்று, சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று, நிர்வாக சீர்கேடு என்று சொல்கிறார். சரியான நேரத்தில் சரியான நிர்வாகத்தை கையிலே எடுத்து எம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். உயிரிழந்தார்கள் என்ற செய்தியை அறிந்து உள்ளளவும் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 5 லட்சத்தை உடனடியாக நிவாரணமாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார்கள் என்றால் இது அதிமுக மற்றும் பாசிச பாஜகவிற்கும் புதியதாக தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சியை தொடங்கி, அதாவது அறிக்கையை மட்டுமே விட்டு கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பாடம் அமையும் என்பதை முதலில் நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நான் ஒன்றை சொல்கிறேன். இந்த 5 உயிரிழப்பு என்பது வரக்கூடிய நாட்களில் இதுபோல ஒரு சம்பவங்கள் நடக்காமல் திமுக அரசு நிச்சயமாக எம்முடைய தளபதியாருடைய அரசு கையிலே எடுக்கும். உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு எங்களுடைய கழகத்தின் சார்பாக தொடர்ந்து ஒவ்வொருவரும் இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆன்மா சாந்தியடைய இந்த நேரத்தில் நானும் உங்களில் ஒருவராக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதை விட்டுவிட்டு ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும், அரசியல் நாடகத்தை அரங்கேற்றுவதை தவிர்த்து பொதுமக்களுடைய கவனத்தில் அனைவரும் ஒன்றுபட்டால் நிச்சயமாக மாபெரும் வெற்றி பெற முடியும் என்பதை உற்று நோக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.